சர்வவல்லமையுள்ள தேவனே இயேசு சுவாமி, இந்த அதிகார வேளையிலே இறைச்செய்தியை கேட்பதற்காக வாஞ்சையோடு கடந்து வந்திருக்கிற எல்லா நபர்களையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவனே, உம் பாதத்திலே நின்று கொண்டிருக்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இதை இறைச்செய்தியாக பொறாமைப்படாதீர்கள் என்கிற தலைப்பிலே பேசவிருக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. Praise the Lord. பிரியமானவர்களே, பொறாமை என்பது என்ன? ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறுவதை, உலகம் பசாசு சரீரத்தை எதிர்த்து வல்ல சக்தியோடு இருப்பதை, நாளுக்கு நாள் வெற்றி குவிப்பதை காண சகியாத ஒரு நிலைதான் பொறாமை. பிரியமானவர்களே, ஏழை ஒருவர் பணக்காரனாகிவிட்டால், ஏராளமான சொத்துக்கு அவன் உரிமையாளனாகிவிட்டால் உங்கள் இதயம் படபடக்கிறதுக்கு காரணம் என்ன? பிரியமானவர்களே, அடுத்த வீட்டுக்கார பிள்ளைகள் படிப்பிலே நன்றாக உயர்ந்து பட்டம் பதவி பெயர் புகழ் என்று குவித்து நன்றாக சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் உங்கள் உள்ளத்திலே எரிச்சல் வர காரணம் என்ன? எதிர் வீட்டுக்காரனுடைய நிலம் நன்றாக விளைந்திருக்கிறது, அவனுடைய ஆடுகளும் மாடுகளும் பழுகி பெருகின்றன என்றால் உங்கள் இதயம் வேதனைப்பட காரணம் என்ன? பிரியமானவர்களே, உங்கள் கூட பிறந்தவர்களும் உற்றார் உறவினர்களும் நல்ல வாழ்க்கை வசதியோடு இருக்கும் பொழுது உங்கள் இதயம் ஏங்குவதற்கு காரணம் என்ன? இதுக்கு பேர் தாங்க பொறாமை. இதுக்கு பேர் என்ன? பொறாமை. பொறாமை. மனிதன் மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறான், நாடு நாட்டின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறது. இறுதியிலே ஒருவர் ஒருவரை ஒன்று மற்றொன்றை அழித்துக் கொள்கிறது. பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, மகா பெரிய தீமையை விளைவிக்கக்கூடியது பொறாமை என்றால் அந்த பொறாமை உங்கள் இருதயத்தில் இருக்காதபடி வேரோடு பிடுங்கி எறிந்து விடுங்கள். அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உங்கள் மகிழ்ச்சியை அழிக்க வல்லது, உங்கள் குடும்பத்தை அழிக்க வல்லது, உங்கள் பெயரை தூற்றக்கூடியது பொறாமை. இத்தனை பெரிய தீய சக்தி உங்களிடத்திலும் சரி, உங்கள் குடும்பத்திலும் சரி, ஊரிலும் சரி, நாட்டிலும் சரி இருக்கவே கூடாது. இந்த பொறாமை என்கிற தீய சக்தி ஓட 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 துரத்துங்கள். நாட்டில் மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், உங்கள் இதயத்திலும் மகிழ்ச்சி இருக்கும். நீதிமொழிகள் 27:4வது வசனத்தை வாசியுங்க. சினம் கொடியது, சினம் கொடியது, சீற்றம் பெருவெள்ளம் போன்றது, சீற்றம் பெருவெள்ளம் போன்றது. ஆனால் பொறாமையின் கொடுமையை, பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும்? எதிர்த்து நிற்க யாரால் இயலும்? பிரியமானவர்களே, இந்த பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும்? யாரால் கூடும்? எங்கே சினமும் சீற்றமும் இருக்கிறதோ அங்கே பொறாமை நிச்சயமாக இருக்கிறது. பொறாமை இருக்கிற இடத்திலே வெறுப்பு, கோபம், எரிச்சல், அதன் முடிவு கொலையாக இருக்கும், பழி வாங்குதலாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, உங்கள் இருதயத்திலே பொறாமை இருக்கிறதா என்று இந்த நேரத்திலே அலசி பாருங்கள். அப்படி பொறாமை இருக்கிறது என்றால் என் தேவனுக்கு முன்னால மண்டியிட்டு முழுவதுமாக அகற்றும் ஐயா, என்னை விடுதலை செய்யும் ஆண்டவரே என்ற அதிமிக வாஞ்சையோடு ஜெபம் செய்யுங்கள். Praise the Lord. Praise the Lord. ஒரு சிறிய கதை. பிரியமானவர்களே, ஏழை ஒருவன் ஆண்டவரிடத்திலே இப்படியாக ஜெபம் செய்தானாம். ஆண்டவரே, நான் பிறந்தது முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் இதே குடிசைதான், இதே தரையில தான் படுத்திருக்கிறேன். நான் வேலைக்கு செல்லும் பொழுது இந்த பழைய சைக்கிளை தான் உபயோகிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த எதிர் வீட்டுக்காரனை பாரும் ஆண்டவரே, அவனை எத்தனை வசதியில இருக்கிறான், காரு பங்களான்னு சொல்லிட்டு இருக்கிறான், மேசையில உட்கார்ந்து சாப்பிட்றான், கட்டில்ல மெத்தையில படுக்கிறான். நானும் பிள்ளைதான் ஆண்டவரே, எனக்கும் இந்த வாழ்க்கை வசதிகளை தரக்கூடாதா
என்று சொல்லி அவன் ஜெபம் செய்தானாம். பல நாட்கள் அவன் இப்படியாக ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றான். ஒரு நாள் ஆண்டவர் அவனுக்கு முன்னால் தோன்றி, மகனே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு நிபந்தனை, நீ கேட்பதில் ஒன்று உனக்கு தந்தேன் என்றால் உன் எதிர் வீட்டுக்காரனுக்கு 2 கொடுப்பேன். இதில் சம்மதமா என்று கேட்டாராம். அப்பொழுது இவன் சம்மதம் என்று சொல்ல, அவன் ஏங்கி தவித்த அழகான வீட்டையும் நல்ல ஒரு காரையும் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கார். இவன் காலையில் கண் விழித்து பார்க்கும் பொழுது அருமையான ஒரு வீடு, வெளியில போய் பார்த்திருக்கான் கார், நல்ல சந்தோஷம். ஆஹா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அருமையான வீட்டை கொடுத்து விட்டாரே என்று சொல்லி சந்தோஷப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உடனே எதிர் வீட்டை பார்க்கலாம். இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, உனக்கு 1ன்னா அடுத்தவனுக்கு 2 ஆச்சே என்று பார்க்குறான். அவனுக்கு ஏற்கனவே ஒரு மாளிகை உண்டு, பக்கத்தில் இன்னும் 2 வசதியான வீடுகள், அருமையான 2 கார்களோட நிற்கிறத பார்க்குறான். இருதயத்தின் ஆழத்தில் பொறாமை வந்துருச்சு. அவனுக்கு இருந்த மகிழ்ச்சியெல்லாம் ஒரு நிமிஷத்துல மறைஞ்சு போயிருச்சு. அவன் வேதனைப்படுகிறான், துக்கத்தோடு இருக்கிறான். இரவு கடந்து வருகிறது, ஆண்டவர் அவனை சந்திக்க வருகிறார். என்னப்பா, நீ கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சே, இப்போ சந்தோஷம் தானா என்று கேட்டதற்கு அவன் சொன்னானாம், எனக்கு சந்தோஷம் இல்லை, இன்னும் ஒரு காரியம் நீர் எனக்கு செய்யணும் ஆண்டவரே என்று கேட்டானாம். என்ன அது என்று கேட்ட பொழுது, என்னுடைய கண்களிலே ஒன்று குருடாகட்டும் என்று சொன்னானாம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாராம், வேண்டாம், எதுக்காக கூடாம, இத்தனை நாட்கள் நீ வறுமையிலே வாழ்ந்தாய், இப்பொழுதுதானே நீ சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாய், இருக்கட்டும், வேண்டாமப்பான். ஆனால் இவனுடைய உள்ளத்தில் என்ன இருந்தது தெரியுமா? இவனுக்கு ஒரு கண் குருடானாக்க அடுத்தவன் வீட்டுக்கு அவனுக்கு எத்தனை கண் குருடாகும்? 2 போயிடும். 2 போயிடும். எத்தனை பெரிய தீமைன்னு பாருங்க. எல்லா ஆண்டவரை எனக்கு ஒரு கண் குருடாகணும் என்று சொல்கிறான். அப்பொழுது ஆண்டவர், சரி உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டாராம். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சாக்க இவனுக்கு ஒரு கண்ணு குருடு. ஓடி போய் எதிர் வீட்டுக்காரனை பார்க்குறான், அவனுக்கு 2 கண்ணு குருடாக இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் 2 கண்ணோட நல்ல சுகமா தன் பேர பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தானாம். பிரைஸ் தி லார்ட். பொறாமை உங்க குடும்பத்தை அழிச்சிருங்க, பொறாமை ஒன்ன அழிச்சிரும். இந்த பொறாமை உன் இருதயத்தில் இருந்துச்சுனாக்கா நீ மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது. எவ்வளவு பணம் கொட்டி கிடந்தாலும் சரி, எவ்வளவு பொன் நகைகள் இருந்தாலும் சரி, பொறாமை என்கிற தீய சக்தி உங்கள் இருதயத்திற்குள் வளர்ந்து விட்டது என்றால் உங்களுக்கு நிறைவும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. உங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டுமா, நிம்மதி வேணுமா, சாந்தி சமாதானம் வேணுமா, என்ன செய்யணும்? பொறாமைப்படக்கூடாது. பொறாமைப்படக்கூடாது. என்ன செய்யணும்? பொறாமைப்படக்கூடாது. சாலமோனின் ஞானம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ஆனால் அழகியின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது, அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தை அருமையாக படைத்தார். இதுவும் நல்லது, அதுவும் நல்லது, எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அருமையாக பார்த்து 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 லோகத்தை படைத்தார். இறுதியாக தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை படைத்தார். அந்த மனிதனுக்குள்ளே தன் ஜீவாத்மாவை ஊத அவன் ஜீவன் உள்ளவனானான். ஆண்டவர் அந்த மனிதனை அதிகமாக அன்பு செய்தார். அதிமாலை வேளையிலே அவனோடு நடப்பதற்காக அவர் கடந்து வந்தார். இதெல்லாம் சாத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சாத்தான் இந்த ஆதாம் ஏவாள் மீது பொறாமைப்படுகிறான். விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த அற்ப மனிதர்களோடு நடப்பதற்காக கடந்து வருகிறாரே, இவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள், நானோ நரகத்தில் வெந்து கொண்டிருக்கிறேனே, நான் சந்தோஷத்தை இழந்து விட்டேனே என்று பொறாமைப்பட்ட அந்த அழகை இந்த ஆதாம் ஏவாள்கிட்ட வர்றான். பாம்பு ரூபம் எடுத்து வருகிறான். ஆதாம் ஏவாளை பார்த்து, ஆதாம் ஏவாளே, இந்த இன்ப மனத்தின் மத்தியில் உள்ள மரத்தின் கனியை சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுற நாளிலே நீங்கள் கடவுளை போல ஆகி விடுவீர்கள். உன்னை ஏவாள் சொல்றா, இல்ல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்,
இத சாப்பிடுற நாள்லே நாங்கள் சாகவே சாவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இதை தொடக்கூட கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். ஆனால் சாத்தான் என்ன சொன்னான்? அப்படி ஒன்றும் கிடையாது, இதை நீ சாப்பிட உன் கண்கள் திறக்கப்படும், நீ கடவுளை போல ஆகிவிடுவாய் என்று சொல்லி ஏமாற்றினான். பிரியமானவர்களே, அவனுடைய மாய வலையில் விழுந்து விட்டார்கள் ஆதாமும் ஏவாளும். பிரியமானவர்களே, சாத்தானின் பொறாமை இந்த லோகத்துக்கு சாவை கொண்டு வந்தது, மரணத்தை கொண்டு வந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆதாமும் ஏவாளும் ஏமாற்றப்பட்டார்கள், கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆக பிரியமானவர்களே, பாவமும் சாபமும் மரணமும் கடந்து வந்தது. இந்த லோகத்தில் இன்னைக்கு மரணத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னாக்கும், வேதனையின் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம்னாக்கும், அன்று சாத்தானின் உள்ளத்தில் எழுந்த பொறாமை. பிரியமானவர்களே, ஆக இந்த பொறாமை உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வரும், உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவை கொண்டு வரும், உங்களால நிம்மதியா இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, ஆக இந்த குழப்பத்தை கொண்டு வருகிற சாத்தான பொறாமை என்கிற தீயவனை உங்க இருதயத்திலிருந்து ஓட 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 விரட்டுங்க. இந்த தீயவன், இந்த பொறாமை என்கிற தீயவன் உங்க குடும்பத்துக்கு மரணத்தை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. தொடக்கணும் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல் என்கிற 2 குழந்தைகள் இருந்தார்கள். 2 பேரும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவதற்காக கடந்து செல்கிறார்கள். காயின் தான் நிலத்தில் விளைந்ததை கொண்டு செல்கிறான். ஆபேல் தன்னுடைய மந்தையில் இருந்த கொழுத்த தலையீற்றுகளை கொண்டு செல்கிறான். இருவருமாக காணிக்கை செலுத்த செல்கிறார்கள். ஆண்டவரோ ஆபேலின் இதயத்தை பார்த்தார். அவனுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டார். காயினுடைய காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனால் அவனுடைய இருதயத்திலே பயங்கர பொறாமை கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் காணிக்கை செலுத்த கடந்து செல்லும் பொழுது உங்கள் உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று அலசி பாருங்கள். ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையை நீங்கள் செலுத்துகிறீர்களா என்று அலசி பாருங்கள். பிரியமானவர்களே, இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்று நீங்கள் மொட்டை போட்டு விட்டால் ஆண்டவர் உங்கள் நிமித்தமாக, அதன் நிமித்தமாக மிகுதியாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்று மாத்திரம் கனவு கண்டு விடாதீர்கள். உங்கள் பாக்கெட்ல இருக்கிற பைசாவை செலவென்று உண்டையில் கொட்டிவிட்டால் உங்களுடைய ஏராளமான பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று மாத்திரம் நினைக்காதீர்கள். இங்கிருந்து அங்கும் இங்குமாக சென்று எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் சென்று ஆடு வெட்டி அன்னதானம் கொடுத்து விட்டால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது அப்படியே கொட்டிவிடும் என்று கனவு காணாதீர்கள். பிரியமானவர்களே, ஏராளமான லட்சங்களை செலவழித்து ஆண்டவருக்கு விழா எடுத்து விட்டால் ஆண்டவர் உங்கள் மீது இறக்கப்பட்டு உங்கள் மீது ஏராளம் ஆசீர்வாதத்தை கொட்டுவார் என்று மாத்திரம் நினைத்து விடாதீர்கள். ஆண்டவர் ஆபேலின் உள்ளத்தை கண்டார், அவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட காணிக்கை ஆண்டவர் விரும்புகிறார்? உங்கள் உடலை உயிருள்ள தூய பரிசுத்த காணிக்கையாக செலுத்துங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு உகந்த காணிக்கை எதுங்க? உயிருள்ள பரிசுத்த இந்த உடம்பு. ஆண்டவருக்கு உகந்த காணிக்கை எது? இந்த உடம்ப உயிருள்ள பரிசுத்த காணிக்கையாக ஆண்டவருக்கு செலுத்துங்க. பிரியமானவர்களே, இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிற மக்களே, ஆண்டவர் என்ன சொன்னார்? இதையெல்லாம் உனக்காக படைத்திருக்கிறேன், நீ ஆண்டுகொள். எனக்கு தேவையோ உன்னுடைய பரிசுத்த இருதயம், எனக்கு தேவையோ உன்னுடைய பரிசுத்த இருதயம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, காயின் ஆபேல் மீது பொறாமை கொள்கிறான். அவனை எப்படியும் தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற முடிவுக்கு கடந்து வந்து விட்டான். பொறாமை பாருங்க பிரியமானவர்களே, சொந்த தம்பின்னு கூட விட்டு வைக்கல. அது யாராக இருந்தாலும் சரி, அவன் ரத்தத்தை உரிச்சும் வரைக்கும் அது அமைதியாக இருக்கவே இருக்காது. தன் தம்பியை பார்த்து அண்ணன் சொல்கிறான், தம்பி வா வயல்வெளிக்கு போகலாம் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு செல்கிறான்.
Praise the Lord. Praise the Lord. வயல்வெளியில் அவர்கள் இருக்கும் பொழுது காயின் ஆபேலின் மீது பாய்ந்து அவனை கொன்று விட்டான். பிரியமானவர்களே, பொறாமையின் முடிவு எங்கு வந்து நிற்கிறது என்று பாருங்கள். இந்த நிகழ்வு உங்கள் குடும்பத்தில் நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த நிகழ்வு உங்கள் ஊரில் நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் இதயத்தில் இருந்து பொறாமை என்னும் தீய சக்தியை வேரோடு பிடுங்கி எறியுங்கள். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. Praise the Lord. Praise the Lord. தொடக்க நூல் 26வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்க. மேலும் ஈசாக்குக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் இருந்தன, வேலைக்காரர் பலர் இருந்தனர். எனவே பெலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டனர். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஈசாக்கு பிலிஸ்திய நாட்டிற்கு கடந்து செல்கிறார். அங்கே அவர் விவசாயம் செய்கிறார். நல்ல பலன், 100 மடங்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. செல்வத்துக்கு மேல் செல்வம் குவிக்கிறார். பெரிய செல்வந்தராகிவிட்டார். இதை கண்ட பிலிஸ்தியருக்கு ஈசாக்கின் மீது கடும் கோபம் கடந்து வருகிறது. எரிச்சல் படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். பொறாமை எங்கே உண்டோ அங்கே சீனமும் சீற்றமும் இருக்கும், வெறுப்பும் எரிச்சலும் கோபமும் இருக்கும், பழிவாங்கும் தன்மையும் இருக்கும். Praise the Lord. Praise the Lord. இந்த பிலிஸ்தியர்கள் என்ன செய்கிறார்கள்? ஈசாக்கின் கிணறுகள் எல்லாவற்றையும் மண்ணை போட்டு நிரப்பி விட்டுறாங்க. இந்த பிலிஸ்தியருடைய அரசன் கடந்து வந்து ஈசாக்கை பார்த்து சொல்கிறார், ஈசாக்கே, நீ எங்களை விட பலவானாகி விட்டார், நீ எங்களை விட நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டார், ஆகவே நீ எங்கள் நாட்டை விட்டு போய்விடு என்று சொல்கிறான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, இந்த பொறாமையின் உச்சகட்டத்தை பாருங்க. நல்ல மனுஷர்கள் கூட நம்ம ஊர்ல குடியிருக்க முடியாதுங்க. இந்த பொறாமை வந்துருச்சுனாக்கா, அவன் நல்லவன் தானே, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்றவன் தானே, அவன் இருந்துட்டு போகட்டும் நம்ம வீட்டுல, அவன் இருந்துட்டு போகட்டும் நம்ம ஊர்ல என்று நினைக்காது இந்த உள்ளம் அவனை வெளியேற்று. அவன் இங்கே இருக்கக்கூடாது, அவன் ஆசீர்வாதம் உள்ளவனாக இருக்கிறான், அவன் செல்வந்தனாக இருக்கிறான் என்று சொல்லி நல்லவர்களை ஓட 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 துரத்தக்கூடியது இந்த பொறாமை. இப்படிப்பட்ட பொறாமை உங்கள்கிட்ட இருக்குதான்னு பாருங்க. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தொடக்க நூல் 25வது அதிகாரம் 27லிருந்து 34 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த 2 பிள்ளைகளுடைய பேரு எசாயு, யாக்கோப்பு. இந்த எசாயு யாக்கோப்பு 2 பேரும் இரட்டையர்களாக பிறந்தவர்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எசாயு காட்டிற்கு சென்று வேட்டையாடிய பொருளை கொண்டு வந்து சமைத்து தன் தகப்பனுக்கு கொடுப்பது வழக்கம். இந்த வேட்டையாடிய பொருளை உண்ட இந்த ஈசாக்கு மிகுந்த சந்தோஷப்பட்டார். எசாயுவை அன்போடு அரவணைத்துக் கொண்டார். இதை கண்ட யாக்கோப்புக்கு மிகுந்த கோபம் கடந்து வருகிறது, பொறாமை கடந்து வருகிறது. என் தகப்பன் என் அண்ணனை தான் அன்பு செய்கிறார், என்னை அன்பு செய்யவில்லை, ஆகவே இந்த அண்ணனை விட நான் உயர்ந்து நிற்க வேண்டும் என்கிற பொறாமை அவனுடைய இருதயத்திலே கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, ஒரு நாள் இந்த யாக்கோப்பு அருமையான ஒரு தின்பண்டம் செய்து கொண்டிருக்கிறார், பைத்தங்கூழ் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அண்ணன் வெளியிலிருந்து உள்ளே வருகிறார், நல்ல பசி. அப்போ தம்பியை பார்த்து, தம்பி எனக்கு கொஞ்சம் இந்த பண்டத்துல கொடு, எனக்கு பசியா இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது பொறாமையால் நிரப்பப்பட்ட இந்த தம்பி என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். இதுதான் நல்ல தருணம் நினைச்சுக்கிட்டு, உனக்கு இந்த பண்டத்துல பங்கு வேணும்னாக்கும் நீ என்ன செய்ய வேண்டும், உன் தலைச்சன் உரிமையை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான். Praise the Lord. Praise the Lord. அண்ணன் என்ன செய்தான், என்னடா தலைச்சன் உரிமை, நானே பசியில சாவுறேன், எடுத்துக்கலாம், எனக்கு பண்டத்தை கொடு என்று சொல்லி சாப்பிட்டுட்டான். தம்பி தானே, போனா போகட்டும் என்று சொல்லி விட்டு கொடுத்தான். பிரியமானவர்களே,
பொறாமையால் நிரப்பப்பட்ட இந்த யாக்கோப்பு என்ன செய்கிறான் என்று பாருங்கள். ஒரு நாள் தன் தகப்பன் தன் அண்ணனிடம் இப்படியாக சொல்வதை அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்பா, எனக்கு வயசாகிருச்சு, நீ காட்டுக்கு போய் வேட்டையாடிய பொருளை சமைத்து கொண்டு வந்து எனக்கு கொடு, அதை நான் சாப்பிட்டு விட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற அந்த சொல்லை இந்த யாக்கோப்பு கேட்டு விட்டான். பிரியமானவர்களே, அண்ணன் காட்டிலிருந்து வருவதற்கு முன்னால தானே ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு சமைத்து அண்ணனை போல மாறுபடம் கொண்டு தன் தகப்பனிடம் சென்று உணவை கொடுத்து விட்டு, அப்பா என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அண்ணன் ஏசாயு கடந்து வருகிறான். தன் தம்பியினுடைய தீய எண்ணத்தை அறிகிறான். பொறாமையினால் என்னுடைய தலைச்சன் உரிமையை பிடுங்கி விட்டான். பொறாமையினால் என் தந்தை எனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பிடுங்கிக் கொண்டானே என்பதை அறிந்த இந்த அண்ணனுக்கு பயங்கர கோபம் கடந்து வருகிறது. எப்படியும் தம்பியை கொன்றுவிட வேண்டும் என்கிற நிலைக்கு அவன் கடந்து வந்து விட்டான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த தம்பி யாக்கோப்பு தன்னுடைய மாமனுடைய வீட்டிற்கு கடந்து செல்கிறான். பிரியமானவர்களே, மாமனுடைய வீட்டிலே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். யாக்கோப்பு தன்னுடைய சகோதரனை 2 முறைதான் ஏமாற்றினான். ஆனால் யாக்கோப்பின் மாமன் யாக்கோப்பை 10 முறை ஏமாற்றி விட்டான். பிரியமானவர்களே, யாரையும் ஏமாற்றலாம் என்று நினைக்காதீர்கள். ஏமாற்றி நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பட்டம், பதவி, பெயர், புகழ், சொத்து எல்லாமே நீங்கள் அனுபவிக்காமலேயே கடந்து சென்றுவிடும். எக்காரணத்தை முன்னிட்டோம் குறுக்கு வழியில கடந்து சென்று பொருள் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம் என்று மாத்திரம் நினைச்சிடாதீங்க. பிரியமானவர்களே, பால்ல தண்ணி கலந்து வித்து பணம் உண்டாக்கலாம் என்று நினைக்காதீர்கள். மிளகாய் தூள்ல செங்கல் பொடியை கலந்து பணம் உண்டாக்கலாம் என்று நினைக்காதீர்கள். அரிசி பருப்பில் கல்லை கலந்து பணம் உண்டாக்கலாம் என்று நினைக்காதீர்கள். அநியாயம் வட்டியின் மூலம் பணம் சம்பாதிக்க நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள். லஞ்சம் வாங்கி பணம் சம்பாதிக்காதீர்கள். நீங்க சம்பாதிக்கிற பணம் உங்கள் கையை விட்டு கடந்து செல்லும். உங்களுக்கு மாபெரும் தீமையை உண்டாக்கி விட்டு கடந்து செல்லும். அடுத்தனுடைய ஆசீர்வாதத்துல, அடுத்தனுடைய சொத்துல, அடுத்தனுடைய வீட்டுல நீங்க வாழலாம்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஏமாத்தாதீங்க. ஏமாற்றி பெற்றுக்கொள்கிற அது நிலமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு வாய்க்கவே வாய்க்காது. தொடக்க நூல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தாம் யாக்கோபுக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராகேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார். பிரியமானவர்களே, மாமன் வீட்டிற்கு கடந்து சென்ற இந்த யாக்கோப்பு மாமனுடைய 2 பிள்ளைகளை கல்யாணம் செய்திருக்கிறார். லேயால், ராகேல். லேயாலுக்கு ஏராளமான குழந்தைகள் இருந்தன. ராகேலுக்கோ குழந்தை கிடையாது. இதனால் ராகேல் தன் சகோதரி மீது பொறாமைப்படுகிறார். எப்ப பார்த்தாலும் சண்டை, நிம்மதியே கிடையாது. அக்கா தானே, அக்காவுக்கு பிள்ளைகள் இருக்குதில்ல, அந்த பிள்ளை எனக்கு பிள்ளைகள் தானே என்று சொல்லி அவன் நிம்மதியா இருக்கலைங்க. எப்ப பார்த்தாலும் அக்கா கூட சண்டை, அக்கா பிள்ளைகள் கூட சண்டை, கணவன் கூட சண்டை. பொறாமையின் உச்ச கட்டத்துல அந்த குடும்பத்துல நிம்மதியே இல்லாமல் போய்விட்டது. பிரியமானவர்களே, உங்க குடும்பத்துல சண்டையும் சச்சரவும் இருக்குதுனாக்கும் இதுக்கு முதல் காரணம் பொறாமை. அன்பார்ந்தவர்களே, இந்த பொறாமைய உங்க இருதயத்திலிருந்து தூக்கி எறியுங்க. அன்பும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உங்க வீட்டுக்குள்ள வருதா இல்லையா என்று பாருங்க. சிறிய சண்டையோ பெரிய சண்டையோ, இதுக்கு பின்னால இருக்கிறது என்ன தெரியுமா? பொறாமை. இது பின்னால இருக்கிறது என்ன? பொறாமைங்க. பொறாமை தான் எல்லா தீமைக்கும் ஆணி வேறாக உட்கார்ந்து இருக்கிறது. இப்ப ஒருத்தரை பத்தி நீங்க குறை சொல்றீங்கனாக்கும், இல்லாதது பொல்லாதது அவர்கள் மேல சுமத்துறீங்கனாக்கும், இதுக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பின்னால இருக்கிறது நிச்சயமாக பொறாமையாக இருக்கும். அது பிரியமானவர்களே, நீங்கள் சந்தோஷமாக வாழ விரும்பினால் உங்க இருதயத்துல பொறாமையை எடுத்து மாற்றுங்க. குடும்பத்துல சமாதானம் கடந்து வரும். Praise the Lord. Hallelujah.
ஒரு முறை மருத்துவமனையிலே நான் பணி செய்து கொண்டிருந்த பொழுது பிரசவத்திற்காக ஒரு பெண்ணை அழைத்து வந்தார்கள். அந்த பெண் கூட வேறு சிலரும் உற்றார் உறவினரும் கடந்து வந்திருந்தார்கள். ஒரு சகோதரி என்னிடம் கடந்து வந்து, சிஸ்டர், இந்த பெண்ணுக்கு அக்கா நான் தான், இந்த பெண் தான் எங்களுடைய கடைசி தங்கச்சி, முதல் பிரசவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம், நல்லா பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 5 குழந்தைங்க இருக்குது, 5 பெண் குழந்தைங்க தான். என்னுடைய தங்கச்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், நல்ல பிரசவம் இப்படியெல்லாம் சொன்னாங்க. சரி, நான் நல்ல பிரசவம் பார்க்குறோமா, சரி நீ கவலைப்படாமல் இங்கே உட்கார்ந்துருங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க என்று சொல்லிட்டு பிரசவ ரூமுக்குள்ளே கடந்து சென்றேன். பிரசவமானது ஆண் குழந்தை. பிரியமானவர்கள் வெளியில் கடந்து வந்து அந்த உற்றார் உறவினர்களை பார்த்தேன். எல்லாரும் கூட்டமாக ஓடியாந்து என்ன குழந்தை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. நான் நினைச்சேன் இந்த அக்கால் மிகுந்த சந்தோஷப்படுவாள் என்று நினைத்து அந்த அக்கா முகத்தை பார்த்து, ஏமா உன் தங்கைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னேன். உடனே அந்த அம்மா கண்ணிலிருந்து கண்ணீர் பொல 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 பொலன்னு கொட்டினது. அந்த இடத்த விட்டே அவங்க கடந்து சென்றாங்க. ஆண்டவர் இப்படி துரோகம் செய்யக்கூடாது வீட்டையே கடந்து சென்னாங்க. பக்கத்தில் இருந்தவங்களை கேட்டேன், ஏன் அவங்க அழுதுகிட்டு போகிறாங்கன்னு. அது சிஸ்டர், அவளுக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க, தங்கச்சிக்கு முதல் பிரசவமே ஆண் குழந்தை ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு அவள் பொறாமை பிடிச்சவ அழுதுகிட்டு போறா அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, இந்த பொறாமை யாரையும் விட்டு வைக்காது, அக்காலையும் விட்டு வைக்காது, தங்கச்சியை விட்டு வைக்காது, அப்பாவையும் விட்டு வைக்காது, அம்மாவையும் விட்டு வைக்காது. இப்படிப்பட்ட மாபெரும் தீமை உங்க உள்ளத்திலிருந்து பூரணமாக அப்புறப்படுத்தப்படட்டும். தொடக்க நூல் 37வது அதிகாரம் 3லிருந்து 11 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, யாக்கோப்புக்கு 12 புதல்வர்கள் இருந்தார்கள். 11வது நபராக வயசான காலத்துல இந்த ராக்கேலுக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் பேரு தான் யோசேப்பு. வயசான காலத்தில் பிறந்ததனாலையும் தான் அதிகமாக அன்பு செய்த மனைவி ராக்கேலுக்கு இந்த பையன் பிறந்ததனாலையும் யோசேப்பை யாக்கோப்பு அதிகமாக அன்பு செய்து வந்தார். அவருக்கு அழகான ஒரு வண்ண நிற ஒரு உடையையும் தைத்து கொடுத்திருந்தார். இதை கண்ட 10 சகோதரர்களும் இவன் மீது பொறாமை கொண்டார்கள். அவனோடு அன்பாக பேசவே அவர்களால் முடியவில்லை என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, பிரியமான பெற்றோரே, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, உங்களுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் சரி, 15 பிள்ளைகள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடக்கணும். மூத்தவன் என்றோ இளையவன் என்றோ, நன்றாக படிக்கிறவன் என்றோ நன்றாக படிக்காதவன் என்றோ, இவன் நோஞ்சான் என்றோ இவன் சம்பளம் வாங்குகிறவன் என்றோ வித்தியாசம் காட்டவே காட்டாதீங்க. எல்லாரும் உங்க பிள்ளைங்க தான். எல்லா பிள்ளைகளையும் சரிக்கு சமமாக நீங்கள் நடத்தும் பொழுது வீட்டுல பொறாமை வராதுங்க, வீட்டுல தீமை கடந்து வராதுங்க, எல்லோரும் சமாதானமாக இருக்க முடியும். இங்கே பாருங்க, யாக்கோபினுடைய குடும்பத்துல என்ன நடந்தது? பொறாமை, சண்டை, சச்சரவு. 10 சகோதரர்கள் சேர்ந்து கொண்டு இந்த 11வது நபரை தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற முடிவுக்கு கடந்து வர காரணம், இந்த தகப்பனானவன் இந்த மகனை கொஞ்சம் கூடுதலா அன்பு செய்ததுதான் காரணம். பிரியமானவர்களே, ஒரு நாள் இந்த யோசேப்பு தன் சகோதரர்களிடம் கடந்து வந்து தான் கண்ட ஒரு கனவை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறான். அவர் என்ன நினைச்சான்? என்னுடைய அண்ணன்கள் தானே, எங்க அண்ணங்க என்னுடைய கனவை கேட்பாங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க, என்னை தட்டி கொடுப்பாங்க, உற்சாகப்படுத்துவாங்க என்றெல்லாம் நினைச்சுக்கிட்டு வந்திருக்கணும். இந்த கனவை எப்படியாவது சொல்கிறான். நாம் எல்லோரும் கதிர் அறுத்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய கதிர்கட்டு மாத்திரம் எழுந்து நிற்க, உங்களுடைய கதிர்கட்டுகள் எல்லாம் என் கதிர்கட்டுகளை சூழ்ந்து நின்று வணங்கின என்று சொல்கிறான். சகோதரர்களுக்கு நல்ல கோபம் வந்துருச்சு. இதோட அவர் நிறுத்தியிருந்தாக்க நல்லா இருந்திருக்கும். இன்னொரு கனவையும் சொல்றான். இன்னொரு கனவை என்ன? சூரியனும் சந்திரனும் 11 விண்மீன்களும் என்னை ஆராதிக்க கண்டேன், என்னை வணங்க கண்டேன் என்று சொல்கிறான். இந்த 10 சகோதரருக்கும் பயங்கரமா கோபம் வருது. ஒரு நாள் வரும், உன்னை தீர்த்து கட்டுவோம் என்கிற நிலைக்கு கடந்து வர்றாங்க. பிரியமானவர்களே, இந்த 10 சகோதரர்களும் ஆடு மேய்ப்பதற்காக தூர இடத்திற்கு கடந்து சென்று விட்டார்கள். அப்பொழுது தகப்பனானவன் இந்த யோசேப்பை கூப்பிட்டு, உன் அண்ணன்கள் அங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நீ கடந்து சென்று
அவர்களுக்கு இந்த பண்டத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்று விசாரித்து கடந்து வா என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இவன் கடந்து செல்கிறான். தூரத்திலே அவன் வருவதை இந்த சகோதரர்கள் கண்டு கொண்டார்கள். இதோ வருகிறான், கனவு பித்தன் இதோ வருகிறான், இவனை கொன்று குவிப்போம். பொறாமையின் உச்ச கட்டம் தலை விரித்தாடுகிறது. அவன் கிட்ட வரவும் அவனுடைய ஆடையெல்லாம் பீத்து எறிந்து அவனை தூக்கி கிணத்துல ஓடுறாங்க. பிரியமானவங்களே, பொறாமையின் கொடுமையை பாருங்க. சொந்த ரத்தம்னு கூட பார்க்காம சொந்த தம்பியை தூக்கி கிணத்துல போடுறாங்க. அவன் அலறி இருப்பானே, அவன் கதறி இருப்பானே, அந்த கதறல் கூட அவனுடைய செவிக்கு எட்டவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அவ்வழியாக இஸ்மாயலர் வியாபாரிகள் கடந்து செல்வதை இந்த அண்ணன்மார்கள் கண்டார்கள். பிரியமானவர்களே, இந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? தன் தம்பியை கிணத்திலிருந்து எடுக்கிறார்கள். அவனை தம்பி என்று காணவில்லை, அந்த தம்பிக்கு பின்னால 20 வெள்ளிக்காசுகளை பார்த்தார்கள். Praise the Lord. இந்த நிலைக்கு கடந்து செல்றது காரணம் என்னங்க? பொறாமை. 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 தம்பிய தம்பின்னு பார்க்க முடியலங்க. 20 வெள்ளிக்காசு, 20 வெள்ளிக்காசுக்கு அவனை தூக்கி வித்து போட்டுட்டாங்க. இந்த யோசேப்பை எகிப்து கடந்து செல்கிறார். புத்திவாரின் வீட்டில் அடிமையாக வேலை செய்கிறார். சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார். ஏராளம் வேதனை, ஏராளம் துன்பம். ஆனால் ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இருக்கிறது. அவன் தெய்வ பயம் உள்ளவனாக வாழ்ந்து வந்தான். கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து வந்த காரணத்தினால் ஆண்டவர் அவனுக்கு ஏராளம் ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆண்டவரும் அவனோடு கூடவே இருந்தார். Praise the Lord. Praise the Lord. ஒரு நாள் பார்வோன் ராஜாவுக்கு கனவு வருகிறது. அந்த கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கு யோசேப்பு கடந்து செல்கிறார். அருமையான விளக்கம் சொல்கிறார். பிரியமானவர்களே, எகிப்தின் ஆளுநராக உயர்த்தப்படுகிறார். இந்த நாட்களிலே இந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் பொறுமையோடு சகித்தார் இந்த யோசேப்பு. பிரியமானவர்களே, ஆண்டவர் உயர்த்தி விட்டார். பிரியமானவர்களே, பொறாமைக்கு அடிமைப்பட்டு இன்னைக்கு ஏராளமான வேதனைக்கும் துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் அடிமையாகி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? உன்னுடைய தகப்பனுடைய பொறாமையாக இருக்கலாம், தாயினுடைய பொறாமையாக இருக்கலாம், கூட பிறந்தவனுடைய பொறாமையாக இருக்கலாம், உற்றார் உறவினர்களுடைய பொறாமையாக இருக்கலாம். பொறாமையினால் நீங்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டு இருக்கிறீர்களா? உங்கள் பெயரை இழந்திருக்கிறீர்களா? உங்கள் ஊரை இழந்திருக்கிறீர்களா? உங்களுடைய பட்டம் பதவி புகழ் எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்களா? பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்புங்க. அவர் உங்களோடு இருக்கிறாரு. அவர் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் உங்களை நிச்சயமா உயர்த்தத்தான் போறார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு பொறுமையோடு இருந்தார். அவர் எகிப்தின் ஆளுநராக உயர்த்தப்பட்டார். இந்த நேரத்திலே கானான் தேசத்திலே பஞ்சம் கடந்து வந்து விட்டது. இவருடைய சகோதரர்கள் கடந்து வருகிறார்கள் தானியம் வாங்குவதற்காக. அங்கே சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பவர் தன்னுடைய சொந்த ரத்தம் என்பதை அறியாமல் கடந்து வந்து மண்டியிடுகிறார்கள். கனவு பலித்ததா பலிக்கலையா? பல ஆண்டுகளுக்கு முன்னால யோசேப்பு கண்டாரே, கனவு பலித்ததா பலிக்கலையா? பலித்தது. இங்க யோசேப்பு இருக்கிறாரு. இந்த 10 டிக்கெட்டும் அன்னைக்கு கனவுல விழுந்து வணங்கும் சொன்ன பொழுது என்ன எகிப்துக்கு வித்து போட்டாங்க. தோ கிடக்குறாங்க. வாடா, கத்தி எடுத்துட்டு வாங்கடா, துப்பாக்கி எடுத்துட்டு வாங்கடா, வரிசையா நிக்க வச்சு சுடுங்கடா அப்படின்னா சொன்னாரு யோசேப்பு. இல்ல, மன்னித்தார். Praise the Lord. Praise the Lord. தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். Praise the Lord. Praise the Lord. இந்த 10 சகோதரர்களும் பயந்து நடுங்குறாங்க. யோசேப்பு என்ன சொல்றாரு? பயப்படாதீங்க, இது தேவ சித்தம் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆக பிரியமானவர்களே, உள்ளத்திலேயே தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்றவங்க, தேவனுடைய பிரசன்னத்திலேயே நடக்கிறவங்க, தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்றவங்கள பொறாமை தீ பிடிக்கவே பிடிக்காதுங்க. பொறாமை பேய் பிடிக்கவே பிடிக்காது. யோசேப்பை பாருங்க, விடுதலை பெற்றவனாக சகோதரர்கள் மீது நிறைந்த அன்புள்ளவனாக அவர்களை தேற்றுகிறார். அதோட மட்டுமல்ல, நீங்கள் போய் குடும்பத்தோட வாங்கன்னு சொல்லிட்டு குடும்பமா கடந்து வர சொல்லி
எல்லோரையும் காப்பாற்றுகிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, பொறாமை தீ உங்க உள்ளத்துல வந்ததுனால, பொறாமை பேய் உங்க இருதயத்துல வந்ததுனால, உங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காரணத்தினால உற்றார் உறவினர்களை இழந்துட்டீங்களா? குடும்பத்தை இழந்துட்டீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூக்குரல் விடுங்க. அவர் உங்களை எடுத்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை தேற்ற வல்லவராக இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது. பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்துல 2 பையன்கள், மூத்தவன் இளையவன். 2 பேருக்கு சரிக்கு சமமா 5 ஏக்கர் நிலத்தை தகப்பனார் பங்கிட்டு கொடுத்தார். மூத்தவனோ கஷ்டப்பட்டு உழைத்து நல்ல வருமானத்தை ஈட்டினான். அவன் செல்வந்தனாக மாறினான். இளையவனோ குடித்து 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 எல்லா நிலத்தையும் அழித்து விட்டான். இந்த மூத்தவன் ஓஹோ என்று இருப்பதை கண்ட இந்த இளையவன் பொறாமைப்படுகிறான். இந்த தம்பி ஒரு நாள் என்ன செய்தான்? அண்ணனுடைய மாடுகள் தண்ணீர் குடிக்கிற தொட்டியில விஷத்தை கலந்து வச்சுட்டான். அப்ப அண்ணனுடைய மாடுகள் வேலை செய்துட்டு வந்து தண்ணி குடிக்கும் பொழுது 4 மாடுகள் அந்த தண்ணீரை குடித்து இறந்து போய் விட்டன. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, பொறாமை பேய்த்தன்மை வாய்ந்தது. பிரியமானவர்களே, இந்த இருதயத்தை கல்லாக்கிறோம் பாருங்க. இந்த மிருகத்தை மனசோட அந்த தம்பி சாகடிச்சுட்டான். சாகடிச்சு என்ன செஞ்சான் தெரியுமா? மாடு செத்து கிடக்குது, 4 மாடுகள். இந்த தம்பி இது என்ன நடந்திருக்கும், என்னத்தை தின்றிருக்கும், எப்படி செத்துச்சு, எவன் இந்த தொட்டியில விஷத்தை கலந்திருப்பான் என்று ஒண்ணுமே அறியாதவன் போல அங்கேயும் இங்கேயுமாக நடந்து சென்று அவன் நல்லவன் போல பாசாங்கு செய்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, இந்த பொறாமைங்கிற தீ உன் உள்ளத்துல இருக்குதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி பார்த்து வேரோட பிடுங்கேறி பேய்த்தன்மை நிறைந்த இந்த பொறாமை, குடும்பத்தை கலைக்கக்கூடிய இந்த பொறாமை, உன்னை நாசப்படுத்தக்கூடிய இந்த பொறாமை உனக்குள்ள இருக்கவே கூடாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு குடும்பம் உடைஞ்சு கிடக்குதுனாக்கும், ஒன்னால குடும்பம் உடைஞ்சு கிடக்குதுனாக்கும், இன்னைக்கு நீ முன்னால காலம் எடுத்து வை. நான் போய் மன்னிப்பு கேட்பேன், நான் சமாதானமாவேன் என்று கடந்து செல். எந்த வாக்குவாதமும் இருக்கக்கூடாது. உங்களால தான் இப்படி நடந்துச்சு, இதால தான் அப்படி நடந்துச்சு, அதால தான் அப்படி நடந்துச்சு, எந்த வாக்குவாதமும் இருக்கவே கூடாது. நீங்க பிடுங்கி எறிய வேண்டியது எது? உன் இருதயத்தில் இருக்க பொறாமையை பிடுங்கி எறி, சமாதானம் கடந்து வரும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா, வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேனா, ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனான், ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனான். Praise the Lord. Praise the Lord. இந்த நேரம் நல்ல நேரங்க. இது எப்படிப்பட்ட நேரம்? நல்ல நேரம். நல்ல நேரம். இன்றைக்கு நீங்க இந்த இறைவார்த்தையை கேட்கிறீங்கனாக்கும், உன் கையை எடுத்து உன் நெஞ்சில வச்சு, தேவனே இந்த பொறாமைங்கிற தீயவனை என் இருதயத்திலிருந்து வேரோட பிடுங்கி ஏறிய சக்தி தாருமையா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா தருவார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறாரே. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கேளுங்க, கேளுங்க. உங்க இருதயத்திலிருந்த இந்த பொறாமைங்கிற தீயை பிடுங்கி எறியறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த அசுத்தன் இந்த உள்ளத்திலிருந்து போயிட்டாக்கும், சாந்தி சமாதானம் நிறையும், அன்பு நிறையும், பிரியமானவர்களை மகிழ்ச்சி நிறையும். இதை விட உங்களுக்கு என்னங்க தேவை இந்த பூமியில? ஆக இந்த வாக்குவாதம் பொறாமைய வேரோட பிடுங்கி எறியுங்க, சாந்தி சமாதானம் உங்களுக்கு கடந்து வரும். Praise the Lord. Praise the Lord. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். Praise the Lord. Praise the Lord. பொறாமை இருக்கிற இடத்துல என்ன நடக்கும்னு வேதம் சொல்லுது? திரும்ப சொல்லுங்க. பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். Praise the Lord. என்ன நடக்குமா? குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும், எல்லா கொடும் செயல்கள் நடக்கும். Praise the Lord. Praise the Lord. இந்த பொறாமை என்ன செய்யும் தெரியுமா? இருதயத்துல உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு ஒண்ணுமே நடக்காத போல அப்படியே இருக்கும். இந்த பொறாமை தூண்டி விட எரிச்சல் வரும், கோபம் வரும், வெறுப்பு வரும், சினம்,
சீற்றம், அடி, குத்து, மிதி, கொலை எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு இந்த இருதயத்துல அது பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கோம். யாரு உட்கார்ந்துருப்பா? பொறாமை. Praise the Lord. பிரியமானவர்களே, ஒரு முறை கோலியாத் என்கிற அரக்கன் இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக எழும்பி வருகிறான். அப்போ இஸ்ராயல் மக்களை பார்த்து கொக்கரித்து கொண்டிருக்கிறான். அந்த இஸ்ராயல் மக்களுடைய தலைவன் சவுல் ராஜாவும் அவனுடைய படை வீரர்கள் எல்லோரும் பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரக்கனுக்கு, தேவனை அறியாத ஒரு புறையினத்தானுக்கு பயந்து எல்லோரும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தாவீது அங்கேருந்து கடந்து வருகிறார். தேவாவியால் நிரப்பப்பட்ட தாவீது இதை கண்டதுமே என்ன செய்கிறார்? கடந்து செல்கிறார். கடந்து சென்று கவனாலும் கல்லாலும் அந்த கோலியாத்தை கொன்று குவிக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்றைய தினத்திலே மாபெரும் சந்தோஷம் கடந்து வருகிறது. இஸ்ராயல் மக்களுக்கு மாபெரும் வெற்றி. இதை கேள்விப்பட்ட இஸ்ராயலின் நகரங்களில் இருந்த பெண்கள் எல்லோரும் இசை கருவிகளை கையில் எடுத்துக்கொண்டு ஆடி பாடிக்கொண்டு சவுல் ராஜாவை வரவேற்கிறதுக்காக கடந்து வருகிறார்கள். அப்படியாக கடந்து வந்த இந்த பெண்கள் சவுல் ராஜாவை பார்த்து இப்படி சொல்லி வாழ்த்துகிறார்கள்: சவுல் கொண்டது 1000 பேர், தாவீது கொண்டது 10000 பேர் என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். இது சவுலுக்கு பிடிக்கவே இல்லை. அவனுடைய இருதயத்திலே பொறாமை கடந்து வருகிறது. எனக்கு 1000, அவனுக்கு 10000. இன்னும் என்ன எஞ்சி இருக்கிறது? அரசாட்சியை தவிர என்ன எஞ்சி இருக்கிறது என்று சொல்லி பொறாமைப்படுகிறான். அதே நேரத்தில் பயமும் இருக்குது. நாளைக்கு அவன் ராஜாவாகி விட்டால் என்ன செய்கிறது? என்னுடைய அரசாட்சி போய்விடுமே என்று சொல்லி பயந்து பொறாமை தீனால் உந்தப்பட்டவனாக நாட்டை பாதுகாப்பதற்கு பதிலாக, எதிரிகள் கையிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு பதிலாக இந்த தாவீதை விரட்டி கொண்டு செல்கிறான். இந்த நேரத்திலே பெலிஸ்திய படை வலுவடைகிறது. வலுவடைந்த இந்த பெலிஸ்திய படை அந்த இஸ்ராயல் மக்கள் மீது படையெடுத்து வருகிறது. இந்த சவுல் ராஜாவா எங்க இருக்கிறாரு? தாவீதை விரட்டிட்டு போறாரு. ஒத்த மனுஷனை விரட்டிட்டு போறாரு. இங்க அந்நிய படை நாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்பதான் விழிச்சு பார்க்கிறாரு, ஆஹா ஏமாந்துட்டமே என்று நினைக்கிற அந்த நேரத்திலே பிலிஸ்தியர்கள் இஸ்ராயல் மக்கள் மீது பாய்ந்து விழுந்து அத்தனை பேரையும் கொன்று குவித்தார்கள். சவுல் ராஜாவும் அவருடைய குடும்பமும் அழிந்தது. பிரியமானவர்களே, சவுல் ராஜாவும் அவனுடைய குடும்பமும் அழிவதற்கு காரணமாக இருந்தது எது? பொறாமை. காரணமாக இருந்தது எது? பொறாமை. இன்று உன் குடும்பம் இந்த தரையில நிக்கணுமா? இன்று உன் குடும்பம் இந்த தரையில நிக்கணுமா? உனக்குள்ள இருக்கிற, உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற பொறாமைங்கிற தீயவனே விரட்டு. உனக்கு நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். திருப்பாடல் 37:1 படிங்க. தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே. தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே. பொல்லாங்கு செய்வாரை கண்டு பொறாமைப்படாதே. பொல்லாங்கு செய்யாரை கண்டு பொறாமைப்படாதே. தீயவர்கள் அழிவது நிச்சயம். அவர்களுக்கு நிலைவாழ்வே கிடைக்காது. ஆக பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்றது பாருங்க, தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே, பொல்லாங்கு செய்வோரை கண்டு பொறாமைப்படாதே. ஆஹா, இவன் எவ்வளோ அட்டூழியம் செய்யறான், எவ்வளோ அநியாயம் செய்யறான், அங்கே கொலை செஞ்சான், இங்கே பிக் பாக்கெட் அடிச்சான், இதை செஞ்சான், அதை செஞ்சான், ஆனாலும் ஓஹோன்னு இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான், அவனுக்கு என்ன குறை, என்ன குறை என்று சொல்லி தீயவனை பார்த்து நீ பொறாமைப்படாதே. தீயவர்கள் எப்படி அழிஞ்சு போவாங்களாம்? ஒரு நொடி பொழுதுல அழிஞ்சு போயிடுவாங்களாம். பிரியமானவர்களே, தீயவனுக்கு நிலைவாழ்வு கிடையாது, தீயவனுக்கு பரலோகம் கிடையாது. இந்த லோகத்துல தாங்க ஓஹோன்னு இருக்கலாம், ஆனா மறுலோகத்துல அவனுக்கு இடமே இல்லாம போயிடும். இந்த உலகம் நாம் கடந்து செல்கிற ஒரு பாதைங்க. கடந்து செல்கிற இந்த பூமியில என்றென்றுமாக நினைச்சு நிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஆசைப்படாதீங்க.
இந்த லோகத்துல நம்ம துன்பப்பட்டோம்னாக்கும், இந்த லோகத்துல நம்ம கஷ்டப்பட்டோம்னாக்கும், மறுலோகத்துல மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த கடந்து போகிற இந்த கொஞ்ச காலம் வாழ போகிற இந்த பூமியில நீங்க வாழ ஆசைப்படுறீங்களா? என்றென்றுமாக நிலையாக சந்தோஷமாக வாழக்கூடிய பரலோகம் செல்வதற்கு நீங்க ஆசைப்படுறீங்களா? எங்க செல்ல ஆசைப்படுறீங்க? பரலோகம் செல்ல ஆசைப்படுறீங்கனாக்கும், தீயவர்கள் ஓஹோன்னு இருக்கிறத பார்த்து நீங்க வேதனைப்படாதீங்க. ஐயோ, நேத்து அவன் ஒண்ணும் முன்னாம இருந்தான், இன்னைக்கு ஒரு மதுபான கடை வச்சான், ஓஹோன்னு இருக்கிறான் என்று சொல்லாதீங்க. நேத்து வரைக்கும் அவன் ஒண்ணும் இல்லாம இருந்தான், ஏதோ வெளிநாடு சென்றானா, கட்டடத்துக்கு மேல கட்டடம் என்று சொல்லி பொறாமப்படாதீங்க. பிரியமானவர்களே, எல்லாம் ஒரு நொடி பொழுதுல இல்லாமல் போய்விடும். பரலோகத்திலேயோ துன்பம் இல்ல, துயரம் இல்ல, கஷ்டம் இல்ல, கண்ணீரும் இல்ல, எப்போதும் இன்பம். ஆக இந்த லோகத்திலே நாம் சிறிது காலம் துன்பப்படுகிறோம் என்றால் அதை நினைத்து சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உலகம் என்னை வெறுத்தது என்றால் உங்களையும் இந்த உலகம் வெறுக்கும். எனக்கு துன்பம் என்றால் உங்களுக்கும் துன்பம் வரும். என்னை பின்தள்ள விரும்புகிறவன் என்ன செய்யணுமா? தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினம் என்னை பின்பற்றி வரட்டும். Praise the Lord. Praise the Lord. அவரை பின்பற்றி வர விரும்பணும்னா என்ன செய்யணும்? உன் சிலுவையை சுமந்துக்கிட்டு அவர் பின்னால வா என்று சொல்கிறார். அது திரும்பவுமாக சொல்கிறேன் பிரியமானவர்களே, தீயவர்கள், கொலை செய்யறவன், கொள்ளை அடிக்கிறவன், கள்ள நோட்டு அடிக்கிறவன், இன்னும் அரசாங்கத்துல இருந்து திரும்புள்ள என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறவன் ஓஹோன்னு இருக்கிறானாக்கும் உன் உள்ளம் உடையவே தேவையில்லை. அவர்களை பார்த்து பாவம் தேவனே அவர்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லுங்க. அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்க. தீயவர்கள் ஓஹோன்னு இருப்பது போல நானும் இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ராத்திரி பகலாக எனக்கு செல்வத்தை கொட்டு ஆண்டவரே என் தலையில என்று சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. இருக்கிறது போதும் ஆண்டவரே என்று நிறைவோடு வாழுங்க. உங்க இருதயத்துல பொறாமை வந்து பிடிக்கவே பிடிக்காது. உங்க இருதயத்தை பொறாமை கவ்வவே கவ்வாது. என்றென்றுமாக தேவனுக்கு உகந்தவர்களாக வாழுங்கள். தேவனுக்கு உகந்த சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து சிறிது காலம் அந்த பூமியில கஷ்டப்பட்டு நிறைவான சந்தோஷத்திற்குள், நிறைவான நிலை வாழ்வுக்குள் கடந்து செல்ல ஆசைப்படுங்க. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்த பொழுது யூதர்களின் ராஜா பிறந்து விட்டார் என்பதை அறிந்த இந்த ஏரோது ராஜா என்ன செய்கிறார் என்று பாருங்கள். இந்த குழந்தையை எப்படியாவது தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு பார்க்கிறான். Praise the Lord. Praise the Lord. ஆனால் இந்த குழந்தையை கண்டுபிடிக்கவும் முடியல, அவனால் கொல்லவும் முடியல. ஆனால் சூழ்ச்சி செய்கிறான். இந்த இருதயத்தில் இருக்க பொறாமை எல்லா தீமையையும் காட்டி கொடுக்கும். இந்த வழியில போனா இப்படி தீமை செய்யலாம், அந்த வழியில போனா அந்த தீமை செய்யலாம், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். இந்த ஏரோது ராஜாவுடைய இருதயத்திலே உட்கார்ந்திருந்த அந்த பொறாமை நல்ல ஒரு அறிவுரையை கொடுக்குது. என்ன வந்த அறிவுரை? 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் சங்காரம் செய்துவிடு, அப்பொழுது நீ மாத்திரம் ராஜாவாக இருக்கலாம் என்கிற அறிவுரை. Praise the Lord. Praise the Lord. ராஜா என்ன செய்கிறான்? இயேசு அந்த 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் வெட்டும் பொழுது இவரும் அந்த குழந்தைகளோடு ஒருவராக வெட்டப்படுவார் என்று நினைத்து கட்டளையிடுகிறான். நீங்கள் எல்லா இடமும் கடந்து சென்று 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்று குவியுங்கள் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. எல்லா ஆண் குழந்தைகளும் 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள். இயேசு கொல்லப்பட்டாரா? இல்ல. இல்ல. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் பெரியவருங்க. அந்த பெரியவருக்கு எதிராக ஒருவன் பொறாமையினால் எழுந்தான் என்றால் அவன் மடிவது தினம். இந்த ஏரோது ராஜா மிகவும் பரிதாபமாக மடிந்தார் என்று சரித்திரம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மத்தேயு 27வது அதிகாரம் 18வது வசனத்தை படியுங்க. ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். Praise the Lord. Praise the Lord. இயேசு வளர்ந்து வந்த பொழுது, பொது வாழ்வில் ஈடுபட்ட பொழுது ஏராளமான பணிகளை செய்தார், ஏராளமான நன்மைகளை செய்தார். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார். Praise the Lord. Praise the Lord. ஏராளமான மக்கள் அவர் பின்னால் சென்றாங்க. இதை பார்த்த பரிசேயர்களுக்கு பயம் கடந்து வந்து விட்டது. இவனை இப்படியே விட்டா இந்த உலகமே அவன் பின்னால் சென்று விடும் என்று சொல்கிறார்கள்.
ஆகவே இவனை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி அவரை சிறைப்பிடித்து கொண்டு வந்து பிலாத்து முன்னால நிறுத்துறாங்க. பிலாத்து அவனை விசாரிக்கிறான். விசாரித்து பார்த்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு முடிவை சொல்கிறான். என்ன அந்த முடிவு? இவரிடம் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. Praise the Lord. Praise the Lord. அவர்கள் இயேசுவை பொறாமையினால் தான் கையளித்தார்கள் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த யூதர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவரை சிலுவையில் அறைந்து கொல்லும் என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். பிரியமானவர்களே, பொறாமையினால் இயேசுவை சிறைப்பிடித்தார்கள். பொறாமையினால் சித்திரவதைப்படுத்தினாங்க. பொறாமையினால் சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். ஆக பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மாபெரும் தீமையை கொண்டு வருகிற பொறாமை உங்களிடத்துல இருந்தாக்கும் வேரோடு பிடுங்கி எறியுங்க. அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது ஏராளம் வந்து கொட்டும். இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களே, இந்த நேரத்தில் இருதயத்தின் மீது கையெடுத்து வச்சு செவிங்க. இயேசுவே, என்னிடத்தில் இருக்கிற பேய்த்தன்மை வாய்ந்த பொறாமையை எடுத்து மாற்றும் ஆண்டவரே, என் குடும்பத்தை நாசப்படுத்துற பொறாமையை எடுத்து மாற்றும் ஆண்டவரே, என் குடும்ப உறுப்பினர்களை சிதைக்கிற, சின்னா பின்னமாக்குகிற, கொலை செய்கிற இந்த பொறாமையை எடுத்து மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணும் ஐயா, எனக்கு இந்த நேரத்துல விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமா ஜெபிங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த பொறாமை என்கிற பேய்த்தன்மையிலிருந்து, பொறாமை என்கிற தீய சக்தியிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. என் தேவன் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். ஜீவனுள்ள தேவனே இயேசு சுவாமி, உன் பாதத்திலே அமர்ந்து இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் நிறைவாக நீ விடுதலையை கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவே, உமது வல்ல சக்தி கடந்து வந்து ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்பட்டும். விடுதலை கட்டளையிடும் கர்த்தாவே. வல்ல சக்தி கடந்து வரட்டும் சுவாமி. குடும்பங்களிலே சாந்தி சமாதானம் கடந்து வரட்டும் சுவாமி. பொறாமை தீ மறையட்டும் கர்த்தாவே. வல்லமை இறங்கட்டும். ஜீவாத்மாவுடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. பூரண சக்தியும் பூரண ஆசீர்வாதமும் கடந்து வரட்டும் சுவாமி. காண்கின்ற தேவனே இயேசுவே, யோசேப்பை காப்பாற்றிய தேவனே இயேசுவே, அந்த வல்லம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும் சுவாமி. எப்பொழுதும் உண்மையை நோக்கி பார்க்கிற வல்லமை, எப்பொழுதும் உண்மையிலே மகிழ்ந்திருக்கிற வல்லமை இந்த இறைச்செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் கடந்து வரட்டும் சுவாமி. தெய்வீக வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஜீவாத்மாவுடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. பூரண விடுதலை கடந்து வரட்டும். ஒவ்வொரு பிள்ளையினுடைய இருதயமும் அன்பினாலும் மகிழ்ச்சியினாலும் சாந்தியினாலும் தானத்தினாலும் நிரப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise